ஸ்பேஸை பற்றி படிக்கிற பயங்கர ஈஸி. சரியா? நீங்கள் காலேஜுக்கு போக தேவையில்லை, யூனிவர்சிட்டிக்கு போக தேவையில்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காணும். நீங்கள் தனியாக இருந்து படிக்கலாம். புக்ஸில் அதுக்காண்டி கொஞ்சம் ரீசர்ச் பண்ணலாம், இன்டர்நெட்டில் ரீசர்ச் பண்ணலாம், மொபைல் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியும் ரீசர்ச் பண்ணலாம். இந்த புத்தகம் வேண்டி படிக்கலாம்ண்டு புத்தகங்கள், டாக்குமெண்ட்ரிஸ், எஸ்பெஷலி அமெரிக்கன் டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் பிரிட்டிஷ் டாக்குமெண்ட்ரிஸ் நைஸாக இருக்கும். அப்போ இப்போ கிட்டடியில் பிபிசி அவங்க நார்மலாக அவர்கிட்ட பேர் ஹாக்கிங்ஸ் அண்ட் ஹாக்ஸ் நினைக்கிறேன் அவர்கிட்ட பேர். அவர் டாக்குமெண்ட்ரி செய்கிறவர் பிரிட்டிஷ். பட் அது அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி சேனலில் பழைய பழைய டாக்குமெண்ட்ரிஸும் பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணா புதுசாக தொடங்குறீங்களா டாக்குமெண்ட்ரிஸ், பழைய டாக்குமெண்ட்ரிஸில் இருந்து தொடங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் சிடிஸும் வேண்டலாம். பட் ஸ்ரீலங்கா பற்றி தெரியாது, இதில் வேண்டலாம் உண்டு. என்ன அமேசான், ஈபே அப்படியான இடத்துல இருந்து ஒரிஜினல் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த யூடியூப்லேயும் போய் பார்க்கலாம், டாக்குமெண்ட்ரிஸ் போய் பார்க்கலாம். வேறு உங்களுக்கு நியூஸ் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன 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 பிடிச்சிருக்குன்னா அதில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஸ்பேஸை பற்றி அந்த நியூஸ்கள். இப்போ புதுசாக கணக்கு விளையாட்டு நடக்குது. ஸ்பேஸில் அடிபாடு வந்துடுமில்ல. இப்போ ரஷ்யா ஸ்பேஸில் அவங்களுக்கு இருக்குது, சைனாவுக்கு இருக்குது, இந்தியாவுக்கு இருக்குது, அமெரிக்காவுக்கும் இருக்குது. இப்போ யூரோப்பியன் தே ஹேவ் தி ஃபிங்கர்ஸ் வெல். ஸோ அப்போ சின்ன நாடுகள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காணும், நல்லா படிக்கலாம். அதை நீங்கள் படித்து போட்டு நீங்கள் வேறு ஆட்களுக்கு டீச் பண்ணலாம் தானே. என்ன அப்போ டாக்குமெண்ட்ரிஸ் அந்த நியூஸ் செட்டிங்ஸில் அப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் வரும். ஸ்பேஸில் இந்தியா எப்படியான ராக்கெட் வழியால் பூமிக்கு வழியால் அனுப்பி நம்ம அமெரிக்கா என்ன செய்யுது. அமெரிக்காவில் ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்குல்ல, லைக் ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம். ஸ்பேஸ் எக்ஸ் அது 2002 அப்போக்கு நான் ப்ராப்ளி 12 எத்தனையாம் வகுப்பு படித்து கொண்டிருப்பேன், 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பேன் இந்த யூகேயில். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சின்னல இருந்து. அப்போ நான் காலேஜில் பிஸ்னஸ் தான் படிக்கிறேன். பட் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியாக டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறேன். இப்போ நியூஸில் கூட இந்த நியூஸில் வந்தால் நான் எனக்கு பார்க்க கணக்கு வாருது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே. அதில் சில நியூஸ்கள் சில ட்ரஸ்ட் பண்ணிடலாம். அது இப்போ சில நியூஸ்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். என்னென்னா அது ஃபில்டர் பண்ணி தானே வாரது அந்த கூகுளுண்ட. ஸோ ஆனால் ஸ்மார்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஹெட்லைன்ஸ்லேருந்து நீங்கள் பிடிச்சிடுவீங்களே இது உண்மையாக பொய்யா நியூஸுண்டு. என்னடா இந்தியா இப்போ போயிட்டு எங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்தியன் ஜெனட்டிக்ஸ் இவ்வளோ இருக்குன்னு தானே. பழைய காலத்து சிங்கள டைம் இருக்குதுமென்று தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு சின்ன இன்ட்ரெஸ்ட் காலேஜில் படிக்கும்போது எனக்கு டியூஷனுக்கு இதுக்கு மட்டும் போகிறேன். நான் சயின்ஸுக்கு மட்டும் ஃபிசிக்ஸ் என்னது எனக்கு முதல் பிடிச்ச ஃபிசிக்ஸ். இப்போ கெமிஸ்ட்ரியில் அந்த பம் இல்லை பம் மாதிரி அந்த இதுவரை எல்லாம் படிக்கலாம். அது ஸ்கூல் ஜிசிஎஸ்சி தானே. அப்போ பெருசாக இதுவரை இருக்காது. இப்போ தான் பயாலஜி பிடிக்கும். சில பேருக்கு பயாலஜி அவன் டொப்பாக பிடிக்கிறது. பயாலஜியும் இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா பயாலஜி இப்போ அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அவங்க பிளான்ஸுகளில் க்ரோ பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. இது க்ரோ பண்ணினா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. லைக் இப்போ இந்த மாஸ்வேலுக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினா தானே ஸ்பேஸில் வச்சு எப்படி க்ரோ பண்ணுதாண்டு. சிலவில் கிராவிட்டி இல்லாதபடியாக பிளான் சோயிலுக்கு கீழே வளர்த்துறாங்க. என்ன கீழே கேரட் கீழே வளர்ற சில பிளான்ஸ் மேலே வளர்ற. ஸோ அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. பட் நான் நினைக்கிறேன் அமெரிக்கா கொஞ்சம் ஓப்பன் அந்த சயின்ஸு இது அவங்களோட இதுவல்ல. சைனா பற்றி எனக்கு தெரியாது. சைனா ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டி வச்சுருக்குறாங்களாம், அது செய்கிறாங்களாம், இது செய்கிறாங்களாம், லாங்கஸ்ட் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களாம். இப்போ இந்தியா இந்தியா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டு
ஆனால் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்யணும் இல்லைங்க. அப்போ அவையும் வந்து என்ன செய்ய போயினும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்ட போயினோம். இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டப்பட்டது வந்து ரஷ்யாவால். ஆனால் எல்லா நாடும் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழுதாக போகுது நினைக்கிறேன். கனவசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ 25 வருஷத்துக்கு மேலே ஏதோ இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ பிடிச்சிருந்தா போய் லேர்ன் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ஒன்றில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை வந்து கொஞ்சம் ஊக்கிக்கணும். அதுக்காண்டி ஒன்றே வந்து ஊக்கி கொண்டு இருக்கக்கூடாது. வேறையும் பார்த்து கொண்டு வேறு இதுவரையும் செய்யணும். என்ன எனக்கு டயர்ட். நான் வந்து 3 நாள் நித்திர இல்லை. இப்போ இப்படித்தான் 3 நாள் நித்திர இல்லை. 2 நாள் ஜிம் அடித்து போட்டு ஜிம் 3வது நாள் வந்து ஜிம்முக்கு போகலாம்னு யோசிக்கிறோம். பயங்கர டயர்டாக கிடாது. மருந்து குளிச்சா போட்டுட்டு நித்திர போகிறேன் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, டேக் கே. நான் தான் உங்கள் நண்பன் செந்தூரன் வேலுப்பிள்ளை. டேக் கே. விஞ்ஞானத்தை வளவுங்கோ. அப்போ தான் நாங்கள் வந்து இந்த பூமியை விட்டு வேறு பூமியாளுக்கு போய் குடியேறலாம். ஓகே, நான் தான் உங்கள் நண்பன் செந்தூரன் வேலுப்பிள்ளை. டேக் கே. பாய்.